கவிதா, எனக்கு என்னமோ நேரம் ஆக ஆக இங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப இந்த சடங்கு நடக்குமான்னு டவுட்டா இருக்கு. திரு வரதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு. உப்பு கொடைய நாமளே மாத்திரலாம். காஞ்சனா, என்னம்மா பேசுற? என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இந்த சடங்க திருவும் இல்லாம அம்பிகாவும் இல்லாம எப்படிமா நடத்த முடியும்? கண்டிப்பா முடியாதுமா. அது சரியாவும் இருக்காது, தப்பாயிடும். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். கண்டிப்பா திரு வருவான். அந்த மகா வேற இந்த கோவிலையே தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. அவ இருக்கிற வரைக்கும் இந்த உப்பு கூட மாத்துறதே நடக்காது. நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். கவிதா, ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். திரு வந்துட்டானா எனக்கு உடனே கால் பண்ண. சரிக்கா. ஓடி போயிட்டானே, கையில மாட்டியும் இப்படி கோட்டு விட்டனே. ஏய், இன்னும் இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாது. கோயிலுக்குள்ள வராம உன்னை அப்படியே ஓடிடுன்னு சொல்லிக்கோ. திரும்ப திரும்ப இங்கே சுத்திட்டு இருக்க. நான் உன்னை அங்க வர விடலன்னு ஸ்ரீக்கு போன் வேற பண்ண பாத்திருக்க. இன்னொரு தடவை நீ என் கண்ணுல பட்ட அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோ. நான் இங்க இனி உன்னை பார்த்தேன், அப்புறம் நடக்கிறத வேற. போடே. ஏய், என்னடி லுக்கு? போ. நான் உங்க பையன்மா. என் லைஃப்ல ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்போ நீங்க என்னை விட்டு தள்ளி போகணும்னு நினைக்கிறது எந்த விதமா நியாயம்? ஏமா இப்படி பண்ணீங்க? சொல்லுங்கம்மா, ஏன் இப்படி பண்ணீங்க? அது வந்து போதும்மா, இதுக்கு மேல என்கிட்ட போய் சொல்லாதீங்க. வாங்கம்மா வாங்க. திரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. நான் சடங்கு நடக்கிற இடத்துக்கு வரல. சொன்னா கேளு. நாங்க வரவும் கூடாது. ஏம்மா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குப்பா. என்ன காரணம்? நான் புருஷனை இழந்தவன். ஒரு நல்லது கெட்டதுல முன்னாடி நிக்கிறத யாரும் விரும்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, நீ என்னோட மக. உனக்கு நடக்கிற ஒரு நல்ல காரியத்துல நான் இருந்தா சரியா இருக்காது. இல்லடா, தெரியாம தான் கேக்குறேன். இந்த உலகத்துல நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற முத ஆள் நீங்க தானே. நீங்க இந்த சடங்குல இருந்தா தப்பாயிடுமா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மை இல்லம்மா, வேற ஏதோ இருக்கு. உங்க பையன் தெரு கேக்குறமா, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானு சாமி முன்னாடி என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. அப்ப நான் உங்களை நம்புறேன். சத்தியம் பண்ணுங்க. என்னப்பா சத்தியம் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அம்மா நான் சொல்றேன்ல, நம்ப மாட்டியா? அம்மா, அப்படிலாம் பேசி நீங்க என்ன சமாளிக்க முடியாது. நீங்க சொன்னதுதான் உண்மைன்னா இந்த உப்பு மாத்திர சடங்குக்கு நீங்க வராம போனதுக்கு நீங்க சொன்ன காரணத்தை தவிர வேற எந்த காரணமும் இல்லைன்னு சத்தியம் பண்ணுங்க. நான் அப்ப நம்புறேன். ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? நான் என்னன்னு சத்தியம் பண்ணுவேன்? என் மகன் திருவுக்கு யாரோ சொல்லி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. இப்ப நான் காஞ்சனாவை காட்டியா கொடுக்க முடியும்? என்ன காஞ்சனா ஒதுக்குன விஷயம் திருவுக்கு தெரிஞ்சுதான் கேக்குறானா? நான் உண்மையை சொன்னா திருவால தாங்கிக்க முடியுமா? திருவுக்கு இது தெரிஞ்சா தேவையில்லாத குழப்பமும் பிரச்சனையும் வரதோட காலத்துக்கும் காஞ்சனா என் மேல இன்னும் வெறுப்பாயிடுவா. இப்ப எப்படி நான் திருவை சமாளிக்கிறது? என்னம்மா யோசிக்கிறீங்க? சத்தியம் பண்ணுங்க. திரு, என்னப்பா நீ? அதான் நான் ஏன் வரக்கூடாதுன்ற காரணத்தை உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. இத பாரு,
அங்க எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல நீ போய் உப்பு கூட மாத்திர சடங்க பாரு. அது பாதியிலேயே நிக்க கூடாது, அது தப்பு. அம்மா, நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். நீங்க இல்லாம எதுவுமே நடக்காது. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்ன சமாதானப்படுத்த நினைக்காதீங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்லவா? இப்ப நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் உங்ககிட்ட பதில் இருக்கு. ஆனா அதை உங்களால சொல்ல முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணப்ப எனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டேன்னு சொன்னப்ப நீங்க கோயில்ல தான் இருந்திருக்கீங்க. அது யாருன்னே தெரியாத ஒருத்தி சாமி மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாமா. எனக்கு அப்ப கூட என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரியல. அப்பதான் நான் உங்களை தேடிக்கிட்டு இருந்தப்போ மயிலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்போதான் எனக்கு தெரியாம நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சொந்த வீட்லயே உங்களுக்கு எவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்குன்னு எனக்கு புரிஞ்சதுமா. திரு, நீ என்ன சொல்ற? மயில் என்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாமா.